கைஸ், இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபில்மை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது சாதாரண படம் மட்டும் கிடையாது, உண்மையாகவே நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் ஒரு ஜெயிலையும் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த பெண்ணோட ஆத்மாவையும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் கிங் காவ். கிங் காவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் இரண்டாவதாக கைது செய்யப்பட்ட ஒரு பெண் கைதி. அவங்களுக்கு துப்பாக்கியை வச்சு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே செம த்ரில்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் ஃபில்ம்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் கையில் கவரோட ட்ரெயினில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்க திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு குழந்தைய யாரோ காட்டுக்குள்ளே கடத்திட்டு போகிறாங்க. அந்த குழந்தை காவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. போலீஸ் ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த குழந்தைய யாரோ கொலை பண்ணி புதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு துப்பாக்கியால் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் 3 மாதத்துக்கு முன்னாடி போகிறாங்க. அங்கே ரேடியோவில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய கடத்தினது கிங் காவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் ஹேம் அப்படின்றவன் இந்த காவை பார்க்க வர்றான். அவனை பார்த்ததும் காவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, உனக்கு சம்மந்தப்பட்ட குழந்தை இருக்குது தெரியுமா, அந்த குழந்தைய நான் கொல்லலை, எனக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நம்புற மாதிரி தெரியல. அங்கேருந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போகிறாங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி காவ் ஹேமோட சிஸ்டர் கடையில் தான் வேலை செஞ்சுட்ருக்கா. அந்த சிஸ்டருக்கு காவை பார்த்தாலே ஆகாது போல், எப்போ பார்த்தாலும் திட்டுறது, அவளை கஷ்டப்படுத்துறது, இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் காவ் அந்த சிஸ்டர்கிட்ட ஹேம் எங்கே அப்படின்னு கேட்குறப்ப அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேம் அவனோட ஒய்ஃப் கூட அவன் வீட்டில் இருக்கா அப்படி சொன்னதுக்கப்புறம் காவுக்கு தன்னோட வீட்டு ஞாபகம் வந்துடுது. அதனால ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் திரும்பவும் திட்டு வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டர் இவன் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவை வேலையை விட்டே அனுப்பிச்சி வச்சிட்றா. இதெல்லாம் நினச்சி கடைக்கு பின்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் வர்றான். அவன் இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி எனக்கு வீட்டு ஞாபகமாக இருக்குது அப்படின்னு காவு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே, நான் வந்து உன்னை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வாஞ்சின்னு ஒரு பையன் இருப்பான், அவனை கூட்டு அப்படின்னு சொன்னதுனால இவளும் போய் கூப்பிட்றா. ஆனால் இந்த பையன் இருக்கான் தெரியுமா, இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, அவன் பேர் ஷாமும் இவனும் சேர்ந்து இவகிட்ட எப்படியாவது பணத்தை அடிக்கிறதுக்காக இந்த பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. பாவம், இது நம்ம காவுக்கு தெரியாது. இப்போ அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணி, இந்த வாஞ்சின்ற பையன் என் கூட தான் இருக்கான், இவனை வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ பேசுகிறா. ஆனால் இங்கே என்ன மேட்டர்னா, அந்த பையனும் அந்த ஷாம் இருக்காங்க தெரியுமா, இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்க பண்ண தப்புக்கு நம்மளை பெருசாக பழி போட போகிறாங்க, நம்மளை மாட்டி விட போகிறாங்க அப்படின்றது நம்ம காவுக்கு தெரியலை. இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவு இப்போ ஹேம் கிட்ட சொல்கிறான். ஹேம் இதை கேட்டுட்டு நம்பவே இல்லை. அதே டைமில் போலீஸும் வந்து அப்படியே இவளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் ட்ரெயினில் ஒரு லேடி வந்தாங்களா, அவங்க வேறு யாரும் கிடையாது, அந்த சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க பேர் வாங். அவங்க தான். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, வெள்ளை கலரில் துணி மாதிரி ஒரு இடத்துல தெரியும், அந்த இடத்துல உன் கையில் வச்சிருக்க பணத்தை தூக்கி போட, அந்த கவர் இருக்குல்ல அதுக்குள்ளே பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்து தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் இருக்கான் தெரியுமா, அந்த கடையில் வேலை செய்கிற பையன், அவன் ஃப்ரெண்டு ஷாமு, அவன் பேர் பின், வேலை செய்கிறவன் பேர் பின்னு ஷாமு, இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால கையில் பணத்தோட ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கப்போ ஒரு இடத்துல வெள்ளையாக துணி தெரியுதுன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த பணத்தை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தூக்கி போட வேண்டிய இடம் இது கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த பின்னு ஷாமு பணத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஃப்ளாகோட நின்றுட்டு இருந்திருக்கானுங்க. இவங்க முன்னாடியே பணத்தை தூக்கி போட்டதுங்காட்டிக்கு இந்த இடத்துல தூக்கி போட முடியல. இதில் வந்து கடுப்பான பின்னு ஷாமு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வான்ஷின்ற ஸ்கூல் பையன் இருக்கான் தெரியுமா, அவன் தான் வாங்கோட பையன். அவன் கூட இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காவு இருக்கா. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவள் பணம் தராமல் ஏமாற்றிட்டா, இவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்கிறப்ப இவன் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது, இவன் வந்து என்னோட மருமக, நான் என்ன பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு இவங்க 2 பேர் காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. காவும் பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போகிறா. அப்படி போகும்போது ஒரு இடத்துல தடுக்கி விட்டு காவு விழுந்துடுறா. தலையில் இவளுக்கு அடிப்பட்டதுனால அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுறா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறா. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த பின்னு ஷாமு அந்த வான்ஷின்ற பையனை கொலை பண்ணி புதைச்சிருக்கானுங்க அப்படின்னு. இவ அதை பார்த்துட்டு கதறா. அதுக்கப்புறம் அந்த புதைச்ச அந்த குழந்தையவே தோண்டி எடுத்து பார்த்து அழுதுட்டு இருக்கா. அந்த டைமில் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ்க்கு இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்னா, இவன் வந்து பணத்தை தூக்கி போட்டால வாங், அவள் போயிட்டு இந்த இடத்துல தான் நான் பணத்தை தூக்கி போட்டேன், இந்த சுற்று வட்டாரத்தில் தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்ப இவ வேற கையில் குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்காளா. அப்போ இவ தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பின்னு ஷாம் இருக்கான்னு தெரியுமா, அவனு அந்த பையனை கொன்னது மட்டும் இல்லாமல் இவன் மயக்கமாக இருந்ததை யூஸ் பண்ணி இவளையும் வந்து கெடுத்துருக்கானுங்க. இப்போ அந்த பையன் செத்து போனதுக்கு காவு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. இதை வந்து காவுனால ஏற்றுக்கவே முடியல. என்னோட மருமகனாக நினைக்கிற பையனை நான் எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி பார்க்குறான். பட் இல்லை உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல ஹேம் இருக்கான் தெரியுமா, அவனு காவை சுத்தமாக நம்பவே இல்லை. இப்போ ஹேம் நினச்சா காவை காப்பாற்றலாம். பிகாஸ் ஹேம் வந்து ஒரு லாயர்.
நைட் அந்த சம்பவத்தை பண்ண ஷாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா காவோட முடியை கொஞ்சம் அறுத்து அவனோட பேக்கெட்டில் வச்சுக்கிறான். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இது நாட் ஜஸ்ட் வந்து ஒரு மர்டராக மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இவள் ஆவியாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்றப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலாக இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா இவளோட முடி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவள் எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு ஸ்பெஷல் ஜெயிலில் தான் நம்ம காவு வச்சுருக்காங்க. அங்கே யாருக்கெல்லாம் மரண தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வார்டன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் கொடுக்குற யூனிஃபார்மை போட்டு நீ வெளியே வா அப்படி சொல்லும்போது காவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை ஹேம் நம்மளை காப்பாற்ற போகிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இல்லை உண்மையாகவே நம்மளை போட்டு தள்ள போகிறாங்க, மரண தண்டனை அப்படின்றத அவள் ரியலைஸ் பண்ணுறா. அதே மாதிரி அந்த மரண தண்டனை கொடுக்குற இடத்துக்கு வந்து அவளை உட்கார வச்சிடறாங்க. அந்த இடத்துல பேந்தோம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட் டைம் சுடுறான், காவு செத்து போகலை. பட் ரெண்டாவது டைம் சுடுறப்ப காவு செத்து போயிடுறா. காவு செத்து போன டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் எக்லிப்ஸ் ஆகிட்டு இருக்க டைம். அந்த டைமில் யாராவது இறந்தாலோ இல்லை ஏதாவது நல்ல விஷயம் நடந்தாலோ தாய்லாந்தில் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா இது எல்லாமே அபசம் கொண்டு தான். ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பேயாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை மட்டும் இல்லை, உண்மையாகவே காவு இறந்து போனதுக்கப்புறம் டக்குன்னு பேயா வந்து பேந்தோமை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பேந்தோமுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கடா நம்மளை அட்டாக் பண்ணுறா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம தானே இவளை சுட்டு கொண்டோம், அதனால தான் இவன் நம்மளை அட்டாக் பண்ண வர்றா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ பேந்தோம் என்ன பண்ணுறான்னா காவை அவன் சுட்டான் தெரியுமா, அந்த துப்பாக்கியில் பேலன்ஸ் இருக்க புல்லட்லாம் எடுத்து ஏதோ மந்திரம்லாம் போட்டு இந்த மாதிரி அந்த பேய் என்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ மந்திரம் போடுறான். அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. அவன் அப்படி பண்ணதுனால காவோட ஆவினால் பேந்தோமை ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே பேந்தோமை போட்டு அடின்னு அடித்து துவைச்சிட்டா. சரி, இவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட வேலையை தான் அவன் பண்ணான், இவனை பழி வாங்குறதுல பிரயோஜனம் இல்லை, உண்மையாகவே நம்ம சாவுக்கு யார் காரணமோ அவங்கள போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹேமோட வீட்டுக்கு காவு போகிறான். இப்போ ஹேமோட ஒய்ஃப் மீயை காட்டுறாங்க. அவன் கேஷுவலாக ஜன்னலை திறந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடூரமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவன் பயந்து அப்படி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹேம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வெளியே ஒரு பொண்ணு உங்கள் பேரை சொல்லிட்டு நிற்கிறா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஹேம் அப்படி ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறான். வெளியே காவ் அப்படி கொடூரமாக இவனை பார்த்துட்ருக்கா. அதே டைமில் மீக்கு ஒரு கால் வருது. இவன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டால் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், மீயோட அப்பா நேற்று நைட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் ஹேமோட மூஞ்சியும் இங்கே கொடூரமாக மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த காவோட ஆவி ஹேம்குள்ளே வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நார்மல் ஆகிடுது. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த ஷாம் இருக்கான் தெரியுமா, அவன் சில ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்ருக்கான். எதனாலனா கண்டிப்பாக அவளோட ஆவி திரும்ப வரும்னு தெரியும். அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறக்குள்ள நம்ம இந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டா நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அதை முழுசாக பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காவோட ஆவி இங்கே வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாமல் இவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் பின்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அடுத்த நாள் காலையில் ஷாமோட அப்பா போலீஸ் கூட இந்த இடத்துக்கு வர்றாரு. ஷாமோட அப்பாவுக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அவனோட ஆத்மாவை திரும்ப வர ட்ரை பண்ணி வைக்கிறாரு. அதுவும் இவனோட உடம்புக்குள்ள வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை வந்து காவோட ஆவி தான் வந்து என்னை போட்டு தள்ளிடுச்சு, அவளை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அப்படியே சீனை கட் பண்ணால் பின்ன அவன் வீட்டில் காட்டுறாங்க. அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேய் ஓட்டுறவங்களாம் இவன் வீட்டுக்கு வர்றாங்க. எஸ், இப்போ காவோட ஆவி இவனோட உடம்பை பொசஸ் பண்ணிருச்சு. அது கண்ணாடியில் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கு. என்னன்னா, நான் வந்து நிரபராதி, நான் இன்னசென்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. பின்னோட வீட்டில் அவனோட கர்ப்பமான ஒய்ஃபும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பேய் ஓட்டுறவங்களாம் அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும்போது கண்ணாடியில் காவோட உருவம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நேர்லையும் எல்லாத்துக்கும் காவோட உருவம் தான் அந்த இடத்துல தெரிஞ்சிட்ருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுங்கிற, எதுக்கு இவனுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த பேய் ஓட்டுறவங்கள ஷாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் திடீர்னு எழுந்திரிச்சு அந்த ஷாமனோட கழுத்தறுத்து கொண்டாடுறான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, இவனோட ஒய்ஃபையும் அப்படியே சதக்குன்னு குத்தியே கொலை பண்ணிடுறான். இப்போ மீ அவங்க அப்பா இறந்ததுனால அந்த ஃபியூனரலில் மீ இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த பேந்தோம் இருக்கான்ல, அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, காவு இறந்து போனதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம், அதாவது காவுக்கு மரண தண்டனை கொடுத்ததே உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது தான் மீ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறா. ஓ, அதனால தான் நேற்று நைட்டு நம்ம அப்பாவை காவோட ஆவி போட்டு தள்ளிச்சு போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் அந்த இடத்துக்கு ஷோம் அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ காவோட ஆவி வந்து செம கொடூரமாக இருக்குது, அதனால் இதிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது, நீயும் ஹேமும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத பண்ணுங்கள், நீ ஹேமை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு வா, நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஹேமை கூப்பிட்றதுக்காக மீ தன்னோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே ஹேமுக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, காவோட ஆவி இவனுக்குள்ளே வந்து சில ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் ஞாபகப்படுத்துது. என்னன்னு பார்த்தா காவும் ஹேமும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அது அவங்க அந்த சிஸ்டர் வாங்கியிருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பிடிக்காம இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டாங்க. அதனால தான் தன்னோட கடையிலேயே காவை வேலைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேமை வந்து பெங்களூருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நீ வந்து பெங்களூர் போ, அங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பொண்ணு தான் மீ. இதில் காவு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. இப்படி உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கண்டுக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றதெல்லாம் ஹேம் கிட்ட காவு பேசிகிட்டு இருக்கா. அதே டைமில் மீ உள்ளே வந்துடுறா. வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேர் போயிட்டு காவு முன்னாடி நின்று பலார்னு ஒரு அறை.
அதுக்கப்புறம் மீ சம்மந்தமே எல்லாம் முழிக்கிறா. இப்போ தான் ஒரு விஷயம் என்னென்னா, காவு வந்து மீயை பொசசிவ் பண்ணி அவளை ஒரு இல்யூஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கா. இப்போ நார்மல் நிலைமைக்கு மீ வந்ததுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே ஹேம் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கான். திடீர்னு அவனை பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டு யாரோ இழுக்கிறாங்க. யாரும் கிடையாது, நம்ம காவு தான். காவோட ஆவி வந்து பயங்கரமாக அவனை அட்டாக் பண்ணுது, பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டு இழுக்குது. அப்போ இதிலிருந்து எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மீ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு புனித பேப்பர் ஒன்று இருக்குது, அதை எடுத்து கதவுல வீசுறா. வீசினதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சம்பவம் எல்லாமே அமைதியாயிருது. ஆக்சுவலாக அந்த புனித பேப்பரை கொடுத்தது அந்த ஷோம் இருக்கார்ல, அவர் கொடுத்துருப்பார் போல். இப்போ மீ ஹேமை காரில் ஏற்றிட்டு ஷோம் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அந்த ஷோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹேம் வந்து நார்மல் நிலமையில் இல்லை, இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோம் கண்டுபிடிச்சிட்றான். எஸ், அந்த காவோட ஆவி தான் வந்து இப்போ ஹேமுக்குள்ளே இருக்குது. இப்போ எப்படியாவது பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுற ப்ராசஸும் நடத்துகிறப்ப பேய் வந்து போயிடுது. ஆனால் இவனோட உடம்புல பார்த்திங்கன்னா கையெல்லாம் அந்த வெள்ளையாக இந்த மாதிரி தடிச்சு போன மாதிரி வந்துடுது. இதை பார்த்துட்டு மீ என்ன கேட்குறான்னா, இது ஏன் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படி கேட்குறப்ப, இல்லை என்னோட ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சடங்கு இல்லைன்னா பேய் ஓட்டுறது இது பண்ணும்போது என்னோட உடம்புல இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளோட பொருளை வச்சு தான் அவளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட டெத்துக்கு காரணமான பொருளை வச்சு தான் நம்ம அவளை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து பேன்தான் ஷோம் கிட்ட கொடுத்துருப்பான். இப்போ வந்து ஷோம் இவகிட்ட அது ஒரு புல்லட்டை கொடுத்துட்டு, நான் ஒரு புல்லட் வச்சுக்கிறேன், பேலன்ஸ் புல்லட் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால இதை வச்சு தான் அவளை போடணும், இது எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் கொடுத்துடாத, இதை வந்து நீயும் உனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் சாக போகிறாங்கன்னு உனக்கு தெரியுதோ அவங்ககிட்ட மட்டும் இது கொடுத்து வை அப்படின்னு சொல்லிடுறான். ஹேமும் மீயும் என்கேஜ்மெண்ட்டில் போட்டுக்கிறக்காக ஒரு ரிங்கை வார்டன் கொடுத்துருக்கான். ஆனால் அந்த ரிங்கை ஹேம் என்ன பண்ணியிருக்கான்னா, காவுக்கு போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே காவை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மீக்கு அந்த ரிங் அவன் போட்டு வச்சுருக்கான். இதிலெல்லாம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிறாங்க காவு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மீ வானோட வீட்டுக்கு வந்து ஒரு புல்லட்டை அவகிட்ட கொடுத்துட்டு, இந்த காவு இருக்கால அவளுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையுமே நீ எரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாத்தையுமே எரிச்சிட்டேன், ஆனால் அவள் வீட்டுக்கு போகிறக்கு மட்டும் எனக்கு பயமாக இருக்குது, அதனால் அவள் வீட்டில் இருக்க பொருள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்காட்டிக்கு மீ ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி இப்போ காவோட வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா முன்னாடியே போலீஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தா, ஆல்ரெடி யாரும் அந்த வீட்டுக்கு வந்து அங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சிருக்காங்க. இவ போயிட்டு இப்போ கதவை திறக்க ட்ரை பண்ணுறா. பட் கதவை திறக்க முடியல. கொஞ்ச நேரம் கழித்து தானாக அந்த கதவு ஓப்பன் ஆயிடுது. இவ உள்ளே போயிட்டு சுற்றி முற்றி வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஹேமும் காவும் லவ் பண்ணப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் மீக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓ, ஹேம் வந்து அவளை சீட் பண்ணியிருக்கா, அதனால தான் இப்போ திரும்ப திரும்ப அந்த காவோட ஆவி ஹேமை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேம் மேலே ஒரு கோவம் வருது. சரி ஓகே, அவன் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் மீ எரிக்கிறா. இதை பார்த்துட்டு காவோட ஆவிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அங்கே இருக்கிற கதவெல்லாம் தடார் புடார்னு அடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதியாகிடுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பின்னு இருக்கான் தெரியுமா, அவன் ஒய்ஃபை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டான்ல. ஆக்சுவலாக காவோட ஆவி தான் அவனோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவனோட ஒய்ஃபை கொண்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை கொண்டுன்றது அவன் ரியலைஸ் பண்ண நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை தேடி வந்திருக்கு ஆன் ஸ்பாட்டில். அப்போ ஐயோ நம்மளை குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்மளை கைது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். அங்கே தப்பிச்சவன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த வானோட கடைக்கு தான் வந்திருக்கான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, காவோட வீட்டை கொளுத்தி எரிச்சது இவன் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் பின்னோட உடம்புக்குள்ளே திரும்பவும் காவோட ஆவி வந்து இவன் மனசில் ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த வான் இருக்கா தெரியுமா, அவளை வந்து எரிச்சிரு, அவளை போட்டு தள்ளிரு அப்படின்னு சொன்னதுனால இப்போ பின் வாங்கோட கை காலில் கட்டிட்டு கொடூரமாக இழுத்து வந்துட்டுருக்கான். இதை பார்த்துட்டு காவோட ஆவி சிரிச்சிட்ருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பின் வாங்க படியில் தள்ளி ஓட்டுறான். அப்போ தடன்னு வாங்க அந்த படியில் போயிட்டு கழுத்து ஒரு இடத்துல அடித்து கிராக் ஆகி அவன் அந்த இடத்துலையே செத்துறான். இப்போ நார்மல் நிலைமைக்கு வந்த பின் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ இவளையும் நான் தான் கொண்டனா அப்படின்ற அந்த மன வருத்தத்தில் தன்னோட பெல்ட்டை எடுத்து அவன் அங்கேயே தூக்கு போட்டு அவனும் செத்துறான். கரெக்டாக இந்த டைமில் தான் மீ அங்கே வர்றாங்க. பட் இப்போ வந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷோம் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த புல்லட் இருக்குல்ல, அந்த புல்லட்டை உருக்கி திரும்பவும் புது புல்லட்டாக ரெடி பண்ணி தன்னோட துப்பாக்கியில் போட்டு வச்சுட்டு, காவு எந்த இடத்துல செத்தாலோ அந்த இடத்துல தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும், அவளோட பேயும் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மரண தண்டனை கொடுத்தாங்களா அந்த ஜெயிலு, அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல மீ, ஹேம், ஷோம், பேந்தோம் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ மீ என்ன கேட்குறான்னா, எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, காவு எதுக்கு வாங்க பயம்படுத்திட்டு இருந்தா அப்படி சொல்லி கேட்கும்போது ஹேம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காவு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா. அப்போ வான் என்ன பண்ணான்னா, ஒரு ரூமில் தனியாக போட்டு அவளை அடைச்சி வச்சிருந்தா, அவளை கொஞ்சம் டார்ச்சரும் பண்ணுனா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல தன்னோட காதலியை அவள் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்றப்ப அவள்கிட்ட இருந்து இவளை காப்பாற்றாமல் இவனும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஹேம். ஸோ இந்த இடத்துல மெயின் கல்பிரிட்டே ஹேம் தான்.
இப்போ வான் சாக போகிறதுக்கு முன்னாடி காவு பின்ன வச்சு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாளா. அப்போ என்னென்னா அந்த ரூமுக்குள்ளே தான் வந்து வானை கொஞ்ச நேரம் வச்சுருந்தா. எதுக்காகனா அந்த ரூமுக்குள்ளே நான் எவ்வளோ வேதனை அனுபவிச்சேன் அப்படின்றது வானுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ திடீர்னு காவோட பேய் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு மீ இருக்கா தெரியுமா, அவளை அந்த போலில் கட்டி போட்டுருது. இப்போ மெயினாக காவுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அந்த கையில் இருக்க என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குது தெரியுமா. ஆக்சுவலாக எனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளுக்கு போட தெரியுமா, அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீயோட உருவத்தில் காவு வந்து ஹேமோட கையை எடுத்து அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ பேந்தோம் பயங்கரமாக மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ காவு என்ன பண்ணுறா அப்படின்னா ஹேமையும் ஒரு போலில் கட்டி போட்டுறா. ஹேமும் இந்த வெட்டிங் ரிங் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை, இதை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு முன்னாடி வந்து காவோட பேய் அப்படியே நின்றுட்டுருக்கு. இவனும் ஒரு கட்டத்துக்கு மேலே கழட்டி அதை கீழே போட்டுறான். பேந்தோம் திரும்ப திரும்ப மந்திரம் சொல்லிட்டு இருக்கான்ல. இதில் கடுப்பான காவோட பேய் என்ன பண்ணுன்னா பயங்கரமாக கத்துது, எல்லாத்துக்குமே காது வழியே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பேந்தோமை கட்டி போட்டு பேந்தோம் எப்படி இவளை சுட்டு கொண்டாலும் அதே மாதிரி புல்லட்டை தடன்னு இறக்கி இவனோட சோழியை முடிச்சிருது. இப்போ அந்த வெட்டிங் ரிங் இருக்குது தெரியுமா, அதை வந்து எப்படியாவது அழிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், காவோட ஆவியும் போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷோம் இருக்கான் தெரியுமா, அவன் அந்த வெட்டிங் கீழே விழுந்துச்சுல வெட்டிங் ரிங்கு, அதை எடுத்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஹீரோயினோட பேய் அந்த இடத்துக்கு வந்து இவனை தூக்கி அடிச்சிருது. இவன் போய் கீழே விழுந்து இவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இப்போ மீயை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது காவோட பேய். இப்போ ஷோம் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட உடம்புல இருக்க பிளட்டை வச்சு ஒரு சிம்பிளை வரைகிறான். அதுக்கப்புறம் சில மந்திரத்தை சொல்லி காவோட பேய் தனக்குள்ளே வர மாதிரி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் நினச்ச மாதிரியே காவோட பேய் இவன் உடம்புக்குள்ளே வந்துடுது. இப்போ மீ கிட்ட இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த புல்லட் இருக்குல்ல அதை வந்து துப்பாக்கிக்குள்ளே போட்டு இப்போ என்ன சுட்ட அப்படின்னா என் கூட சேர்ந்து காவோட பேய் இந்த உலகத்தை விட்டு போயிடும், நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அவளும் துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி இந்த மாதிரி சுடுறக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவளுக்கு சுடுறக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஷோமு சேர்ந்து செத்து போயிடுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஹேம் இருக்கான்ல, அவன் அந்த போலில் இருந்து தன்னை ரிலீஸ் பண்ணிட்டு வந்து அவன் அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை அப்படியே அடித்து உடச்சிட்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா ஷோமோட உடம்பு விட்டு காவோட பேய் தனியாக வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ மீயு கன்னை வச்சு காவோட பேயை போட்டு தள்ளிடுறா. அந்த பேயும் அப்படியே மறையிற மாதிரி காட்டுறாங்க. சரி அவ்வளோதான், காவோட பேய் போயிடுச்சு, இந்த இடத்துல படமும் முடிஞ்சல அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் மீயும் ஹேமும் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹேம் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி காவு செத்ததுக்கு நான் தான் காரணம், அதனால மற்றது எல்லாத்தையுமே நான் சரி பண்ண போகிறேன், இனிமேல் நான் ரொம்ப நல்லவனாக இருக்க போகிறேன், காவோட ஆத்மா என்ன பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கப்ப அப்படி இந்த சைட்லேருந்து ஒரு பஸ்ஸு வந்து டமார்னு அவங்க காரை இடிச்சிருது. அப்படியே காரு கவிழ்ந்து விழுந்து 2 பேருமே அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே கேமராவில் மீயோட கையில் இருக்க அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை காட்டுறாங்க. அதில் காவோட நேம் அப்படியே க்ளோ ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மோதிரத்தை அழிச்சா இவங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறது உண்மைதான், ஆனால் அழிச்சது 2 மோதிரத்தையுமே அழிச்சிருக்கணும். இவங்க ஒரு ரிங்கை மட்டும்தான் அழிச்சாங்க, இன்னொரு ரிங் அப்படியே தானே இருக்குது. அதனால காவோட பேய் போகாமல் திரும்ப இவங்களை போட்டு தள்ளிருச்சு. பிகாஸ் காவுக்கு அந்த ரிங்குனா ரொம்ப பிடிக்கும், தான் லவ்வோட சிம்பிளாகவே அந்த ரிங்கை தான் நினச்சி வச்சிருக்கா. இதைத்தான் ஹேமும் நம்மளும் மாற்றிக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கா. பட் அவன் நினைக்காத மாதிரி வேறு மாதிரி லைஃப் ஏதோ மாதிரி மாறிடுச்சு. இப்போ காவோட பேய் இதெல்லாம் பார்த்து சிரிக்குது, அவளோட ஃபேஸும் நார்மல் நிலைமைக்கு வருது. இந்த இடத்துல சொர்க்கத்தை காட்டுறாங்க. சொர்க்கத்தில் காவும் ஹேமும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாக லவ் பண்ணிவிட்டு அப்படியே காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. இதோடு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இது வந்து உண்மையான கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டதுன்னு. இதில் வர்ற சம்பவங்களை எது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை கடத்திட்டு போனது, அதுக்கு காப்பாற்ற காவ் அப்படின்ற லேடி போனது, அவங்க அந்த இடத்துல இறந்து போனது, அவங்கள இந்த மாதிரி கற்பழிச்சது, அதுக்கப்புறம் அவங்க மேலே இந்த பழியை போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி மரண தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா. இது எல்லாமே உண்மையாகவே ஒரு லேடிக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.